இந்த செய்தியை நம்ம வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசித்தப்போ, இன்றைக்கி நம்ம இந்த ஆலயத்தை வந்து நம்ம கட்டி 10 வருஷம் ஆக போதில்ல, 10 வருஷம். இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இன்னொரு லேண்ட் வாங்கி அந்த லேண்டில் கடவுளுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. இது ஒரு பெரிய ஒரு அற்புதம். ஆக்சுவலி நான் இதை அடிக்கடி வந்து யோசிக்கிறது உண்டு. சர்ச்சுக்கு பேர் வந்து ரெகோபோத் தேவ சபை. அப்போ ரெகோபோத்னா என்ன அர்த்தம்னா விரிவடைதல்னு அர்த்தம். ஆமேன். விரிவடைதல், இன்னும் நிறையா ரூம் நிறையா நம்ம வந்து விஸ்தாரம் ஆகிட்டே போகிறோம் இல்லையா. நீலாங்கரை அப்படின்னு ஒரு ஏரியா உண்டு ஈசிஆர் பக்கத்தில். அங்கே ஒரு பாஸ்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் ஜாஷுவா தங்கராஜ். அவர் யூடியூப்பில் நான் போடுற அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அவர் என்கிட்ட பேசினார். ஒரு போன வருஷம் அக்டோபர் மாதம் நினைக்கிறேன். அப்போ என்னை காண்டாக்ட் பண்ணி பேசினார். வாங்க பிரதர், நம்ம நேரில் பார்க்கலாம், நீங்களும் நானும் சேர்ந்து என்னோடய சேனலில் நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிகிட்டு இருந்தார். லைக் இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூ பற்றி நான் கொஞ்சம் பேசியிருப்பேன். அதை அவரை பார்த்துட்டு அவருக்கு பிடிச்சிருக்க அவர் பேசினார் என்கிட்ட. ஜூன் மாதம் அதான் போன மாதம் வந்து அவங்க அப்பா வந்து இறந்துட்டார். அவங்க அப்பாவும் பாஸ்டரு. அப்பாவுக்கு வயசு வந்து 72. அப்பாவும் மரணம் அடைஞ்சிட்டாரு. இந்த விஷயம் தெரிஞ்சவுடனே நானும் பியூலாவும் நேரில் போய் பார்த்தோம். அவங்கள அந்த அடக்கத்தெல்லாம் பார்க்கல, அங்கே போய் பாடி பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டேன். அடுத்த ஒரு 3 நாள் கழித்து நான் அவருக்கு மெசேஜ் பண்ணுறேன். என்ன பிரதர், எப்படி இருக்கீங்க, இப்போ ஓகேவா? அப்பா தவறிட்டார். அப்பா வந்து மதுரைக்கு ஊழியத்துக்கு போன இடத்துல அங்கே ஹார்ட் அட்டாக் வந்து அவரே ஆஸ்பத்திரிக்கு தனியாக போய் அங்கே டாக்டர் முன்னாலே கீழே விழுந்து அவர் இறந்துட்டுருக்கார். சரி, எப்படி போயிட்டுருக்கு பிரதர் இப்போ ஊழியம், ஓகேவான்னு சொல்லி நான் அடக்கம் முடிஞ்சு ஒரு 4 நாள் கழித்து நான் அவருக்கு மெசேஜ் பண்ணி நான் கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, பிரதர் என்னையவும் எங்கள் குடும்பத்தையும் இந்த ஏரியா விட்டு விரட்டுறதுக்கு ஒரு பிளான் நடந்துகிட்ருக்கு. சர்ச்சு யார் சர்ச்சு? அவங்க அப்பாவோட சர்ச்சு. அப்பாவுக்கு ஒரு சர்ச்சு, அவருக்கு ஒரு சர்ச்சு. ஆனால் இப்போ அப்பா இறந்து 4 நாள் கழித்து அவர்கிட்ட நான் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறேன். அவர் சொல்கிறார், நான், எங்கள் அம்மா, எங்கள் ஒய்ஃபு, எனக்கு ஒரு குழந்தை, எங்கள் 4 பேரையும் இந்த ஏரியாவை விட்டு விரட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. சர்ச்சை வந்து அவங்க அபகரிச்சுட்டு எங்களை வந்து விரட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருந்துச்சு. நான் ஃபோன் பண்ணேன், அவர் எடுக்கலை. அதுக்கப்புறம் இது நடந்து ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு நாள் வந்து நீலாங்கரைக்கு நான் இன்னொரு வேலையாக போயிருந்தப்போ சரி, அப்போது பக்கத்தில் தான் அவங்க ஏரியா. சரி, நான் போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு அவருக்கு நான் ஃபோன் பண்ணி நேரில் போய் பார்க்குறதுக்காக போனேன். அவர் வீட்டில் தான் இருந்தார். அப்போது ஒரு 3 மணி நேரம் அவருடைய கதையெல்லாம் அவர் சொன்னார். சர்ச்சை விட்டு அவங்கள இப்போ விரட்டுறதுக்கு பிளான் பண்ணுறது யாருன்னா அவங்க சித்தப்பாவான், அப்பாவோட தம்பி. அவரும் ஒரு பாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிறாராம். இப்போ என்ன பிளான்னா, அப்பாவோட சர்ச்சு, இவங்க சர்ச்சு, அந்த 2 ஆலயத்துக்கும் ஒரு 200 மக்கள் வராங்க. ஆலயம் சொந்த அவங்க ப்ராப்பர்ட்டி தான். ஸோ ஆலயத்துக்குன்னு சொல்லி இடங்கள்லாம் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டியும் அபகரிச்சுட்டு இவங்கள அந்த ஏரியா விட்டு விரட்டுறதுக்கான வேலையை பண்ணுறாங்க. ஆனால் அதை வந்து லீகலாக பண்ண முடியாது, ஏன்னா பேர் வந்து அவங்க பேரில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சர்ச்சு மக்களை போயிட்டு பார்க்குறது, நீங்கள் வாங்க, அந்த சர்ச்சு நமக்கு வேண்டாம், நம்ம வந்து வேறு ஒரு ஆலயம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் பேசி ஆலயம் நடக்கிறப்போ ஆலயத்துக்கு பின்னால் போய் உட்கார்றது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை நடந்துகிட்ருக்கோம். இவங்க பின்னால் போய் அங்கே போய் உட்காந்து ஆலயம் முடிஞ்சவொடனே வெளியே வர ஆளுங்களெல்லாம், வாங்க நான் உங்களுக்கு ஆலயம் பண்ணுறேன், உங்கள் பசங்களை நான் படிக்க வைக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சொல்லி அதில் பாதி பேர் கிளம்பி போயிட்டாங்க. ஓகேவா? ஏன்னா அதுவும் சின்ன ஒரு கிராமம் மாதிரி, கண்ணகி நகர் சொல்லுவாங்க நீலாங்கரை பக்கத்தில். இந்த ஸ்டோரியை கேட்குறப்போ உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? இதே மாதிரி வன்னிப்பாக்கத்தில் நடந்துச்சா இல்லையா? இதே மாதிரி நடந்துச்சு, கரெக்டாக. இதே சம்பவம் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அப்போது இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் அவர்கிட்ட பேசியிருந்தேன், நீங்கள் எதாவது லாயர் வச்சு பார்க்குறீங்களா பிரதர், எப்படி லீகலாக மூவ் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு நான் பேசிகிட்டு இருந்தேன். இல்லை பிரதர், அதெல்லாம் நான் பண்ணல, நான் வந்து ஆண்டவர்கிட்ட தான் நான் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பேசியிருந்தப்போ அவர் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார் எனக்கு. பிரதர், வாழ்க்கையில் வந்து அதுவும் நம்ம ஊழியம் செய்ய வந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து நிறையா பிரச்சனை வரும், ஏகப்பட்ட போராட்டங்கள் வரும்.
ஆனால் இந்த போராட்டங்கள்லாம் என்ன மாதிரி அப்படின்னா, ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை பிடிச்சி ஆண்டவர் ஆட்டுறாரு. ஓகே, அந்த மரத்தை பிடிச்சி ஆண்டவர் ஆட்டும்போது அங்கே அழுகி போன பழங்கள்லாம் கீழே விழுந்துடும். அப்படி தானே? எந்த பழமெல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் அழுகி போயிருக்கோ அந்த பழமெல்லாம் கீழே விழுந்துடும். யார் ஆண்டவருக்காக உண்மையாக நிற்கிறாங்களோ, யார் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அல்லேலூயா, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் எத்தனை ஆட்டினாலும் அவங்க விட மாட்டாங்க, அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த வார்த்தையை அவர் என்கிட்ட சொன்னார். எங்களுடைய ஆலயத்திலும் பிரதர் இந்த மாதிரி ஆலயத்துக்கு வருவாங்க போயிடுவாங்க, ஆனால் நான் ஒரு பேகு தரேன் உங்கள் ஸ்கூல் பசங்களுக்கு, நான் வந்து நோட் புக்ஸ் வாங்கி தரேன்னு சொன்னோடனே பாதி பேர் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி இந்த சர்ச்சில் நம்ம கூட இன்றைக்கி உட்காந்துருக்கிற இந்த 100 பேர் யாருன்னா நல்ல பழங்கள். அல்லேலூயா, அப்படி தானே? நமக்கு வந்து எவ்வளவோ பிரச்சனை வந்துச்சு இல்லையா? அதே பிரச்சனை தான் வந்து நம்மளும் ஃபேஸ் பண்ணோம். அவர் சொல்லும்போது எனக்கு அப்படியே நான் வந்து யோசிச்சிருக்கேன், அதே மாதிரி நடக்குது, அதே மாதிரி இங்கே நடந்த மாதிரியே அப்படியே நடக்குது எல்லாமே. ஆனால் நமக்கு வந்து எவ்வளோ பிரச்சனை வரும்போதும் கீழே விழுற பழங்கள் வந்து அழுகி போன பழங்கள். ஆனால் அவருக்காக உண்மையாக நிற்கிறவங்க எப்போவுமே கடைசி வரைக்கும் நிற்பாங்க. அல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும், இன்றைக்கி நான் அவர்கிட்ட ஒரு 3 நாளுக்கு முன்னாடி நான் பேசினேன், இப்போ ப்ராப்ளம் கொஞ்சம் சால்வ் ஆகிருக்கு பிரதர் அப்படின்னு சொன்னார். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளோட நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளும் நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்போம். பன்னிப்பாக்கத்தில் அந்த மேலே அந்த தார்பாய் போட்டு அந்த வெயிலில் உட்காந்துருப்போம், அதெல்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு 2013, 12 அந்த டைம்லலாம்ல. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்து நம்மளை இன்றைக்கி இங்கே உட்கார வச்சுருக்காரு, நமக்கு இன்னொரு இடத்தையும் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் விரிவாக்கம். ஆமென். அவர் மரத்தை ஆட்டுற மாதிரி பல பிரச்சனை வந்தாலும் நம்மளுடைய நம்மளுடைய அஸ்திபாரம் அப்படின்றது அந்த ராக், அந்த பாறையாகிய இயேசு கிறிஸ்து மேலே போடப்பட்டிருந்தனால இன்றைக்கி நம்மலாம் இங்கே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஸோ இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் பைபிளில் வந்து நடந்துச்சு. நீங்கள் வந்து எரேமியா புத்தகம் வந்து நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. எரேமியா புத்தகத்தில் ஆண்டவர் வந்து எரேமியாவை என்ன பண்ணுறாரு, அவர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் அவரை சூஸ் பண்ணி, நீ வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு, இஸ்ரேலில் இருந்த அந்த பென்யமீன் அண்ட் யூதா அந்த 2 கோத்திரத்துக்கு, ஏன்னா மேலே இருந்த அந்த 12 கோத்திரத்தில் 10 பேர் அவங்க அந்த அசிரிய படையெடுப்பப்போ அவங்க காணாமல் போயிட்டாங்க. இந்த 2 பேர் தான் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தாங்க. ஆனால் இவங்களும் பாவம் செய்ய ஆரம்பித்தோடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எரேமியாவை அனுப்பி நீ மக்களுக்கு வந்து வான் பண்ணு, அவங்கள வந்து எச்சரி, மனம் திரும்ப சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எரேமியாவை அனுப்புகிறார். ஆனால் மக்கள் அந்த வார்த்தையை கேட்கல, அவரை தூக்கி கிணத்துல தூக்கி போட்டாங்க. இந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க கேட்காதனால ஆண்டவர் என்ன பண்ணார், நேபுகாத்நேச்சாரை அனுப்பினார். அதுதான் பாபிலோன் பேரரசு. பாபிலோன் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க இஸ்ரேலுக்குள்ளே வந்தாங்க. ஜெருசலேம் நகரத்துக்குள்ளே வந்து அங்கேருந்த தேவாலயத்தை தீயை வச்சு கொளுத்தி அங்கே இருந்த மக்களையும் அவங்க நாட்டுக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்க இல்லையா? இதெல்லாம் படிச்சுட்டு போயிருந்தா நம்ம பைபிளில். ஆனால் அப்போ கூட மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை வந்து கேட்கல. அதுக்கு அடுத்த புத்தகம் நம்ம வாசிக்கலாமா? எரேமியாவுக்கு அடுத்த புத்தகம் புலம்பல் 1ஆம் அதிகாரம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, எரேமியா பேசுகிறாரு, ஐயோ ஜனம் பெருத்த நகரி தனிமையாக உட்கார்ந்திருக்கிறாளே, விதவைக்கு ஒப்பானாலே, ஜாதிகளில் பெரியவளும் சீமைகளில் நாயகியுமாய் இருந்தவள் கப்பங்கட்டீர்கள் ஆனாலே. இவர் யாரை பார்த்து அழுகுறாருன்னா அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து அழுகுறாரு. ஏன்னா ஏதோ ஒரு எதிரி நாட்டுக்காரன் உள்ளே வந்து அந்த நாட்டுக்கு, அந்த தேவாலயத்துக்கு, அந்த நகரத்துக்கு தீயை வச்சு எரித்து அந்த இடத்தையே அழிச்சு போட்டான். இது யார் பண்ண குற்றம்? அந்த மக்கள் செஞ்ச பாவம் இல்லையா? ஆண்டவர் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு வந்து வார்னிங்ஸ் கொடுத்துட்டே இருந்தார், அதை அவங்க கேட்கவே இல்லை. கடவுளுடைய தண்டனை அவங்க மேலே வந்ததுனால தேவன் கெட்டின ஆலயம், சாலமோன் கெட்டின அந்த ஒரு பெரிய ஆலயத்தை வந்து தீ வச்சு எரிச்சிட்டாங்க. அந்த ஆலயத்தையும் அந்த நகரத்தையும் பார்த்து அழுது புலம்புறார் எரேமியா. ஆனால் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்குறாரு, நீங்கள் வந்து இப்போ பாபிலோனுக்கு நீங்கள் போயிட்டீங்க, ஆனால் பாபிலோன்னு நீங்கள் போனாலும்
உங்களை நீங்கள் எனக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபாரின் லேண்டில் இன்னொருத்தனோட இடத்துல போய் வாழ்ந்துட்டுருக்கீங்க, அடிமையாக வாழ்ந்துட்டு, ஆனால் நீங்கள் என் வார்த்தை கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நான் உங்களை மீண்டும் இதே இடத்துக்கு நான் உங்களை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்கு தராரு. ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறுது. கிமு 586 அந்த தேவாலயம் இடிக்கப்படுது. 536 அந்த ஒரு 50 வருஷம் கழித்து அவங்க திருப்பி வராங்க இஸ்ரேலுக்கு. ஹல்லேலூயா. அவங்க எந்த இடத்துலேருந்து விரட்டப்பட்டாங்களோ அந்த இடத்துக்கு கோரேசு மன்னன் அப்படின்னு நீங்கள் ஏசாயாவில் படிச்சிருக்கலாம். அவங்கள இன்னொரு வாட்டி அவங்கள வந்து எருசலேமுக்கு வந்து அழைச்சிட்டு வரார். அழைச்சிட்டு வந்து இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து தேவாலயத்தை கட்ட ஆரம்பிங்க. ஏன்னா தேவாலயம் வந்து இப்போ தரமட்டமாக போய் தீ பிடிச்சி எரிஞ்சு கிடக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓகே நம்ம வந்து தேவனுக்கு நம்ம ஒரு ஆலயம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஆலயம் கட்டுற வேலையை மக்கள் ஆரம்பிக்கிற அந்த புத்தகம் தான் வந்து எஸ்ரா புத்தகம். நம்ம வந்து எஸ்ரா போய் படிக்கலாமா? 3ஆம் அதிகாரம், எஸ்ரா 3ஆம் அதிகாரம். நான் வேகமாக சொல்லிட்டு போனோம். நெகேமியா புத்தகத்துக்கு முன்னால் இருக்கும். வசனம் 8ஆம் வசனத்துலேருந்து படிக்கலாம். போதுங்க. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஆணையிடுறாரு. ஆலயம் இடிஞ்சு கிடக்கு, நான் உங்களை ஒரு அடிமைத்தனத்துலேருந்து விடுதலை பண்ணி நான் உங்களை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கேன், இப்போ தேவனுக்கு ஆலயம் கட்டுங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே இவங்க ரொம்ப உடனே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை வந்து கீழ்ப்படிஞ்சு வேலையில் வந்து இறங்குறாங்க. நீங்கள் வசனம் 10 அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, பாட்டெல்லாம் பாடி எக்காலமெல்லாம் ஊதி வாங்க நம்ம தேவனுக்கு ஆலயம் கட்டுவோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதே எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 1லேருந்து 5 அதில் படிச்சிங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆலயம் கட்ட ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது உடனே. அப்போது இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, எப்போவுமே கடவுளுக்குன்னு நீங்கள் ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அங்கே ஃபஸ்ட்டு நம்ம சந்திக்கிற ஆள் யாருன்னா பிசாசாக தான் இருக்கும். அப்படி தானே? எங்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக ஒரு வேலையை அவங்க இறங்கி செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வந்தே தீரும். அப்போ எஸ்ரா அந்த 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ வந்து அவங்ககிட்ட வந்து பேசுவாங்க, நாங்களும் உங்கள் கூட வந்து இந்த வேலையை பண்ணுறோம், உங்கள் ஆலயத்தை நாங்களும் வந்து பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க நோக்கம் வந்து உள்ளே வந்து அவங்கள அடிக்கணும், இவன் எப்படி இந்த ஊரை வந்து கெட்டுறான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எதிரிகள்லாம் வராங்க. அப்போ எதிரிகள் வந்தவுடனே மக்கள் ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. அவங்க அடுத்த 16 வருஷம் வேலையை செய்யலை. எத்தனை வருஷம்? 16 வருஷம். கிமு 520 தான் அதுக்கப்புறம் அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது நம்ம ஆண்டுடைய வேலையை நம்ம ஆரம்பிக்கும்போது பயங்கரமான அந்த ஒரு எதிர்ப்புகள்லாம் வரும். அந்த எதிர்ப்புகளை நம்ம வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை பார்த்து நம்ம சோர்ந்து பயந்து உக்காந்துடுறோமா, இல்லை நம்ம அதுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறோன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணாங்க, அடுத்த 16 வருஷம் அவங்க வேலையை பார்க்குறதுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க வீடும் அங்கே பாலாக கிடஞ்சது இல்லையா, அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வீடை கட்டுறதுக்கு போயிட்டாங்க, ஆண்டோடைய ஆலயத்தை விட்டாங்க. ஒரே ஒரு எதிர்ப்பு வந்தவுடனே சோர்ந்து போய் படுத்துட்டாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாரு ஆண்டவர், ஹாகாய் அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசியை அவங்களுக்குள்ள ஆண்டவர் அனுப்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் பைபிளில் பார்க்கலாம், அந்த பழைய ஏற்பாட்டில் லாஸ்ட் புக்குக்கு முந்தின அந்த புத்தகம் தான் ஆகாய் அப்படின்ற அந்த ஒரு ப்ராஃபட். இப்போ அந்த ஒரு ஆண்டோடைய மனுஷனை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அனுப்பி நீங்கள் இப்படி பண்ணுறது நியாயமா, தேவனுடைய ஆலயம் அங்கே பாலாய்ப்பு கிடக்கு, நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறது நியாயமா அப்படின்ற அந்த ஒரு முதல் செய்தியை ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் டைரெக்டாக போய் சொல்கிறாரு. ஓகே, அப்போது ஒரு தீர்க்கதரிசியினுடைய வேலை என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை மக்கள்கிட்ட போய் சொல்கிறது. பட் ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து எப்படி அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, இப்போது ப்ராஃபட்னா எப்படின்னா எதிர்காலத்தை பற்றி நம்மக்கிட்ட சொல்லணும்.
என் லைஃப்பில் நடக்குமா, எனக்கு மேரேஜ் நடக்குமா, அந்த மாதிரி தான் வந்து நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் பைபிள் காலத்தில் எப்படின்னா, கடவுளுடைய வார்த்தையை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு 16 வருஷம் சோர்ந்து போய் உட்காந்துருக்கிற ஒரு மக்கள்கிட்ட போயிட்டு இவர் சொல்கிறாரு. முதல் வசனமே பாருங்களேன், ஆகாய் எடுக்கலாம் நம்ம எல்லாம். ஆமாம், இப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆகாய் அப்படின்ற அந்த ஒரு தேவனுடைய மனுஷனை இந்த ஒரு வேலைக்காக மட்டுமே ஆண்டவர் எழுப்புறாரு. ஓகே, அப்போது நீங்கள் இப்படியும் நீங்கள் வந்து பார்க்கணும். எப்பவுமே நம்ம வந்து சோர்ந்து இருக்கும்போது, நம்ம வந்து வாழ்க்கையில் ரொம்ப உடஞ்சிருக்கும்போது, நம்ம கடவுளுக்கு விட்டு நம்ம தூரமாக போனப்போ ஆண்டவர் யாராவது ஒருத்தரை நமக்காகவே ஸ்பெஷலாக அனுப்பி வைப்பார். அந்த மாதிரி என்னைக்காவது நீங்கள் வந்து யோசிச்சிருக்கீங்களா? ரொம்ப உடஞ்சி போயிருப்போம், கடவுள் யாராவது ஒருத்தரை வந்து நமக்குன்னே அனுப்புவார், நமக்கே வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, ஆகாய் அப்படின்ற அந்த ஒரு ப்ராஃபட் ஆண்டவர் என்ன பண்ணார், நீ போய் பேசு. 16 வருஷம் பாரு, அவங்க வந்து எந்த வேலையும் பண்ணாமல் இருக்காங்க, அவங்கள சுற்றி வந்து எதிரிகள் இருக்காங்க, இவங்க வந்து சோர்ந்து போயிட்டாங்க, நீ போய் பேசுன்னு சொல்லி ஆண்டவர் இவரை அனுப்புகிறார். அப்போ ஆகாய் கேட்குறாரு, இந்த ஜனங்கள், அடுத்த 2வது வசனம், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள். அடுத்த 4வது வசனம், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்க முடியாத காலம் இதுவோ. ஆண்டவர் வந்து அவங்கள நேரடியாக அவங்கள சேலஞ்ச் பண்ணுறாரு, அவங்கள போய் சவால் விடுறாரு. எப்பா, இங்கே தேவனுடைய ஆலயம் இடிஞ்சு கிடக்கு, அதை எடுத்து கட்டுறதுக்கு ஆள் இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போயிட்டீங்கன்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப வேதனையோட ஆகாய் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். ஓகே, ஆண்டவர் இந்த மாதிரி பேசின உடனே நீங்கள் பாருங்கள், இப்போ 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் மாதம் 1ஆம் தேதி, ஓகேவா, அதாவது அந்த மாதத்தினுடைய முதல் நாளில் ஆண்டவர் இந்த மாதிரி அவங்கக்கிட்ட பேசுகிறார். அதே நீங்கள் 15வது வசனம் பாருங்கள், அதே 1ஆம் அதிகாரத்தில் 6ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே இது நடந்தது. எது நடந்தது? நீங்கள் 13 பார்த்தீங்கன்னா, அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க கேட்டு, வசனம் 12 பார்த்தீங்கன்னா, அவங்க ஆசாரியர்கள், மீதியான மக்கள்லாம் பாபிலோன்லேருந்து இங்கே வந்தவங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய சத்தத்திற்கு தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தார்கள். ஓகே, 16 வருஷம் வேலையே செய்யாமல் தூங்கிட்டு இருந்தாங்க. வெறும் ஒரு 3 வாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு எனர்ஜி வந்துருச்சு. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்ம சோர்ந்து இருக்கிற நேரத்தில் ஒரு மனுஷனை அனுப்பி அவங்கள வந்து தூண்டுறாரு. நம்ம வந்து வருஷக்கணக்காக நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தையை மக்கள் உடனே கீழ்ப்படுறாங்க. 3 வாரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, இல்லையா? அப்போ தேவாலயத்தை கட்ட ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு சந்தேகம் ஒன்று வருது. என்ன அப்படின்னா, அந்த சாலமன் கட்டின அந்த ஃபஸ்ட்டு ஆலயம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தங்கத்தினால பண்ணியிருப்பாங்க. அந்த ஆலயம் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டு, எத்தனையோ 1000 கிலோ மதிப்பினால அந்த ஒரு கோல்டை வச்சு பண்ணியிருப்பாங்க. அப்போ இப்படி பிரம்மாண்டமாக இருந்த ஆலயம் இன்றைக்கி மொத்தமாக காலி ஆயிடுச்சு. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ இவங்க ஆலயம் கட்ட ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ஒரு தயக்கம் வருது, இல்லையா? இதை வந்து நம்ம வந்து எங்கே பார்க்கலான்னா, அதிகாரம் 2 வசனம் 1 இதில் நீங்கள் வாசிங்கன்னா ஆண்டவர் வந்து 2வது தடவை அனுப்புகிறார். ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் ஆகாய அனுப்பி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஆலயம் கட்ட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு வான் பண்ணி, அவங்கள ஒரு சேலஞ்ச் பண்ணி, அவங்கள ஒரு தள்ளுறாரு ஆண்டவர். அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க வேலை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு டவுட் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ சாலமோன் கட்டின ஆலயம் மாதிரி என்னால் பண்ண முடியுமா? சாலமோன் பெரிய ஆள் இல்லையா? அப்போ வந்து அரசியல் பலம் நம்மக்கிட்ட இருந்துச்சு, பணம் நம்மக்கிட்ட இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வந்து இன்னொரு நாட்டில் நம்ம அடிமையாக போய் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோமே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் ரொம்ப வேதனைப்படுறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரு அழகான ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறது நீங்கள் பார்க்கலாம். வசனம் 3, இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களின் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? அப்போ என்ன அர்த்தம், இதுக்கு முன்னால் இருந்த ஆலயத்தை இங்கே யாராவது பார்த்துருக்கீங்களா? ஏன்னா ஒரு 80 வருஷம் ஆகிப்போச்சு, அந்த ஆலயம் இடிஞ்சு ஒரு 70 வருஷம் ஆகிப்போச்சு, இல்லையா? மோஸ்ட்லி எல்லாரும் வந்து இறந்துருப்பாங்க. அப்போது ஆண்டவர் கேட்குறாரு, இதுக்கு அந்த சாலமோன் கட்டின தேவாலயம் இடிக்கப்படுறதுக்கு முன்னால் அதை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? அது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும், இல்லையா? அதை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு அது சொல்கிறாரு, இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது?
இது உங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியுது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா? ஆண்டவர் கேட்குறாரு, அந்த ஆலயத்தை கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்ப ஒரு சின்ன ஆலயம் தானே, நம்ம அப்படி ஒன்றும் பிரம்மாண்டமாக நம்ம ஒன்றும் பண்ணலை அப்படின்னு நீங்கள் வந்து வருத்தப்படுறீங்களா அப்படின்னு ஆண்டவர் வந்து அவங்கள கேட்குறாரு. அப்போது நீங்கள் ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது நமக்கு சோர்வுகள் வரும், நமக்கு அங்கே நடக்கிற பிரச்சனையை பார்த்து நம்ம மனசு வந்து வேதனைப்படும். அந்த பிரம்மாண்டம் சாலமன் மாதிரி நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு இவங்க யோசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார் 4ஆம் வசனத்தில், ஆனாலும் செருபாபேல் அப்படின்றவர் அங்கே இருந்த கவர்னர். ஓகே, ஆண்டவர் சொல்கிறார் ஆனாலும் செருபாபேல். அந்த வார்த்தை கவனிங்க. அந்த ஃபஸ்ட்டு ஆலயத்தை மாதிரி இது இல்லைன்னு சொல்லி நீங்கள் வேதனைப்படுறீங்க. ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸோ இந்த ஆலயம் கட்டும்போது கூட நான் கூடவே ட்ராவல் பண்ணேன் அப்படின்றதுனால எனக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்குது. இந்த ஆலயம் கட்டுறதுக்காக நிறைய டைம் பணம் இல்லாமல் இந்த வேலைகள் வந்து பல மாதம் நின்று எங்களுக்கு தெரிஞ்ச பல பேர்கிட்ட சர்ச்சினுடைய ஃபோட்டோவை வந்து இமெயில் பண்ணி உங்களால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னா நான் கேட்டிருக்கேன். அப்பா ஃபோட்டோ கொடுப்பாங்க, அதை நான் வந்து கேட்டிருக்கேன். அதை பார்க்குறப்ப மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும். நம்ம வந்து அங்கேருந்து நம்ம வந்து விரட்டப்பட்டோம், நம்மளை வந்து ரொம்ப அவமானப்படுத்தி நம்மளை அமிச்சாங்க. ஆக்சுவலி அதெல்லாம் நான் வந்து மறந்துட்டேன். ஒரு 10 வருஷம் நடந்த அந்த பிரச்சனையை மறந்தாச்சு. ஆனால் அந்த பாஸ்டருடைய கதையை கேட்குறப்போ எனக்கு அது மனசில் ஓடிட்டே இருந்துச்சு. அவர் வந்து அவர் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆண்டவருக்காக அவ்வளோ வைராக்கியமாக பேசக்கூடிய மனுஷன். நான் நேரில் போய் பார்க்குறேன், ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் வாடி சோர்ந்து போயிருந்தார். அப்போ தான் நான் யோசித்தேன், அப்போ வந்து நம்ம வந்து எவ்வளோ தைரியமான ஆளாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம வந்து சோர்ந்து போயிடுறோம்ல. அப்போது இதே மாதிரி இங்கே இந்த ஆலயத்துலேயும் இந்த மாதிரி எலும்புக்கூடு மாதிரி மேலே பூசுறதுக்கு காசு இருக்காது, ஆலயம் அப்படியே நிற்கும். அப்போது நான் போயிட்டு அப்போ என்கிட்ட ஃபோன் கிடையாது, இங்கேருந்து கம்ப்யூட்டர் சென்டர் போய் அந்த ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி அனுப்பும்போது அதை பார்க்குறப்ப மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும். அப்போது நான் அந்த டைமில் நான் இந்த வசனத்தை வந்து நான் வந்து யோசிச்சிருக்கேன், ஆண்டவரே எங்களுக்கு வன்னிப்பாக்கத்தில் ஒரு நல்ல ஒரு ஆலயம் கொடுத்தீங்க, நாங்கள் எங்கேயோ இருந்து வந்தோம், இங்கே வந்து எங்கள் நேட்டிவெல்லாம் விட்டு இங்கே வந்து நாங்கள் மினிஸ்ட்ரிக்காக வந்தோம், எங்களை இப்படி விரட்டி விட்டாங்களே அப்படின்னு வேதனைப்பட்ட நாட்கள்லாம் உண்டு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டே இருந்தார். அப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்தின ஆலயத்தை விட நமக்கு முந்தி 10 வருஷத்துக்கு முன்னால் அப்போ நம்ம பார்த்த ஆலயத்தை விட இந்த ஆலயத்துடைய மகிமை பெருசாக இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கி எவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சு இன்னொரு இடத்த வாங்குறதுக்கான காசை கொடுத்து அதில் நம்ம இன்னொரு விஷயம் பண்ணுறதுக்கான விஷயத்தை ஆண்டவர் நமக்கு பண்ணிகிட்ருக்கார். இது இன்னும் தொடரணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஆலயம் கட்டுறதுக்கும் இப்போ நம்ம வாங்கியிருக்கிற இந்த விஷயத்துக்கும் 10 வருஷம் கேப் இல்லையா? இந்த கேப் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அடுத்த 10 வருஷம் நம்ம வந்து வெயிட் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாலே ஆண்டவர் நமக்கு ஒரு விஷயம் பண்ணணும். அல்லேலூயா. அவர் பண்ணுவார். எப்போ பண்ணுவார்னா நம்ம தூங்கிட்டோன்னா அவர் தூங்கிடுவார். அப்படி தானே? ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 16 வருஷம், அது எனக்கு ரொம்ப நான் வந்து யோசிச்சே இருப்பேன். ஒரு அடிமைத்தன இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் 16 வருஷம் தேவனுடைய ஆலயத்தை அவங்க கெட்டவே இல்லை. அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு வந்தவுடனே அவங்க சோர்ந்து போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், அவர் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. இவங்க வேலையை ஆரம்பிக்கலவுடனே இதுக்குன்னே ஆகாய் அப்படின்ற ஒரு ஆணுடைய மனுஷனை அனுப்பி அவங்கள ஒரு தள்ளி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க யோசிப்பாங்கல்ல, சாலமோன் மாதிரி என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறப்ப ஆண்டவர் ரெண்டாவது வார்த்தையை அனுப்பி அவர் என்ன சொல்கிறாரு, முந்தின ஆலயத்தை விட இந்த ஆலயம் மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. ஸோ நான் நம்புகிறேன் நம்மளுடைய ஆலயம் அப்படின்றது பயங்கர பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணி ரொம்ப சோர்வடைஞ்சு இருந்த சூழ்நிலையில் நம்ம வந்தோம் இல்லையா? ஸோ முந்தின ஆலயத்தின் மகிமையை விட இந்த ஆலயத்தின் மகிமை இன்னும் பெருகும் அப்படின்றத நான் நம்புகிறேன். அல்லேலூயா. உண்மை தானே? உண்மையா இல்லையா? ஸோ ஆண்டுடைய வார்த்தையை நம்ம வந்து கேட்கும்போது கடவுள் என்ன பண்ணார், இப்போ சோர்ந்திருக்கிற மக்களுக்கு அவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு, முந்தின ஆலயத்தோட இந்த ஆலயம் மகிமையாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கும் நீங்கள் வந்து எருசலேம் போனீங்கன்னா அவங்க அன்னைக்கு கட்டின அந்த சுவர் இன்றைக்கும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. எத்தனை வருஷம் ஆகுது? கிட்டத்தட்ட வந்து 2500 வருஷம் ஆச்சா? இன்றைக்கும் அந்த இடத்த வந்து அவங்க முஸ்லீம்ஸ் ஆக்கிரமித்து அங்கே 2 மசூதி கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் அதே இடத்துல இன்றைக்கும் அவங்க கெட்டின அந்த தேவாலயத்தினுடைய ஒரு சுவர் அப்படின்றது இன்றைக்கும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. ஆமென். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர் நமக்கு ஒரு வார்னிங் கொடுத்து அவருக்கான வேலையை செய்கிறதுக்கு நம்மளை தூண்டுறாரு. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து நம்ம முன்னேறும்போது நமக்கு தடைகள் வரும்போது நம்ம சோர்ந்துடுறோம். ஆனால் அதுக்கடுத்து ஆண்டவர் நமக்கு 2வது ஒரு விஷயம் சொல்கிறாரு, நீ சோர்ந்து போகாத, இதை விட உனக்கு பெட்டராக நான் ஒன்று பண்ணுறேன். அல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, 3வது இன்னொரு விஷயம் சொல்கிறார். இது வந்து 2ஆம் அதிகாரம் வசனம் 10லேருந்து 19. நீங்கள் வீட்டில் போய் படிச்சுவாங்க, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்கணும். ஸோ இதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு,
பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து ஆண்டவர் அவங்ககிட்ட காட்டுறாரு. பழைய ஏற்பாட்டில் வந்து எப்படின்னா, ஒரு பொருள் வந்து எப்போ தீட்டுப்படும் அப்படின்னா, நீங்கள் ஒரு இறந்த ஒரு பிணத்தை போய் நீங்கள் தொட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் தொட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்களை க்ளீன் பண்ணாமல் நீங்கள் வேறு யாரை தொட்டாலும் அவங்க வந்து அசுத்தமாகிடுவாங்க. இது வந்து பழைய ஏற்பாட்டுடைய ஒரு சட்டம் இல்லையா? அப்போ 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் அதாவது பரிசுத்தம் ஆகிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம், ஆனால் அசுத்தம் ஆகிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படி தானே? இப்போது என்னுடைய பரிசுத்தத்தை நான் வந்து உங்ககிட்ட நான் கிராஸ் பண்ணுறேன், உங்ககிட்ட நான் வந்து பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் பழைய ஏற்பாடு லாப்படி. ஆனால் அதே பழைய ஏற்பாட்டில் நான் ஒரு இறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன்னா நான் என்னை க்ளீன் பண்ணாமல் இருந்து வேறு எதை தொட்டாலும் அதுவும் க்ளீன் இல்லாமல் ஆயிரும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அசுத்தம் ஆகிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் பரிசுத்தமாக ஒரு விஷயத்தை மாற்றுறதுன்றது அவ்வளோ கஷ்டம். நீங்கள் ஏன் இங்கேருந்து நீங்கள் பாபிலோனுக்கு போனீங்க, நீங்கள் செஞ்ச பாவம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரு பாவம் செஞ்சிட்டீங்க, 70 வருஷம் ஆனாலும் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஒரு ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தாலும் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, அந்த அசுத்தம் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது. அதையும் ஆண்டவர் அவங்ககிட்ட வந்து அவங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறாரு. நீங்கள் வந்து என்னுடைய பிள்ளைகள் தான், நான் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன், வேலையை நீங்கள் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் செஞ்ச தப்பை நீங்கள் வந்து மறந்துடாதீங்க, நீங்கள் ஒன்றும் அவ்வளோ சாதாரண நீங்கள் அப்படி ஒன்றும் யோகியெல்லாம் கிடையாது அப்படின்றத ஆண்டவர் வந்து அவங்கக்கிட்ட ஞாபகப்படுத்துகிறார் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கடவுளுடைய வேலையை நம்ம செஞ்சாலும் நம்மளுடைய பர்சனல் பாவங்கள்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்மளுடைய காரியங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு சில ப்ராப்ளம் வரும்போது அந்த ப்ராப்ளத்திற்கான காரணம் என்னன்னு சொல்லி நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது ஒருவேளை நம்மக்கிட்ட ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஆண்டவர் அதனால தான் அவங்கள வந்து நாடு கடத்தினார், வேறு நாட்டுக்கே அவங்கள அடித்து விரட்டினார் இல்லையா? இங்கேருந்து பாபிலோன்ன்றது ஒரு 450 மைல்ஸ், அவ்வளோ தூரம் அவங்க வந்து நடந்தே அழைக்கப்பட்டு அங்கே வாழ்ந்து அங்கே மேரேஜ் பண்ணி அங்கே பிள்ளை பற்றி 70 வருஷம் அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், 3ஆவது தடவை ஃபஸ்ட்டு மெசேஜ் என்ன, அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு சேலஞ்ச் பண்ணுறாரு, வார்ன் பண்ணுறாரு. அடுத்த மெசேஜ் அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு, இதை விட பெட்டராக நான் பண்ணுறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாரு. தேர்ட் என்ன பண்ணுறாரு, நீ பண்ண தப்பை மட்டும் நீ மறந்துடாத அப்படின்னு அவங்களுடைய நிலைமையை வந்து ஆண்டவர் அவங்களுக்கு காட்டுறாரு. காட்டிட்டு லாஸ்ட்டாக அவர் என்ன சொல்கிறாரு, அந்த 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் நினைக்கிறேன், வசனம் 19, அதில் லாஸ்ட்டு, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த வசனம் வந்து நம்ம வந்து போர்டிலலாம் நம்ம வந்து மாட்டி போட்டிருப்போம் இல்லையா? இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இவ்வளோ நாள் எங்கெங்கேயோ அலைஞ்சி வந்துட்டீங்க, உங்கள் பாவத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், ஈஸியாக உங்களுடைய பாவம் இந்த ஆலயத்திற்கும் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாவிகளாகி நீங்கள் தான் அதை கட்டுறீங்க. ஏன்னா சாலமோன் அந்த ஆலயத்தை வந்து அவர் கட்டினப்போ அத்தனை ஆடுகளை கொண்டு வந்து அவர் பலியிட்டு அதை பரிசுத்தப்படுத்தி தான் உள்ளே போவாங்க அவங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பாவம் செஞ்சுட்ட, ஆனால் பாவம் செஞ்சாலும் நான் உன்னை விரட்டி விடாமல் நான் உன்னையே தெரிந்தெடுத்து இன்னொரு ஆலயத்தை கட்டுறதுக்கு நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். இப்போ ஆண்டவர் நினச்சிருந்தாருன்னா அந்த இஸ்ரேல் மக்கள் மொத்த பேரையும் விரட்டி விட்டு இப்போ அந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருந்தவங்கள அவர் தேர்ந்தெடுத்து நீ எனக்கு ஆலயம் கட்டு அப்படின்னு கேட்டுருக்கலாமா இல்லையா? அவர் கேட்டுருக்கலாம் இல்லையா? ஆனால் அவர் கேட்கல. அவர் என்ன பண்ணார், நீ எங்கே போனாலும் நீ என் பிள்ளை தான், நீ தப்பு செஞ்சுட்ட, ஆனால் நீ என்கிட்ட வந்துடுன்னு சொல்லி அவங்கள அழைச்சி அந்த ஆலயத்தை அதை எழுப்புறதுக்கான வேலையை ஆரம்பிக்க வச்சு அதுக்கான ஊண்டுகோல் அதுக்கான மோட்டிவேஷன்ஸ் அதை அவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய பாவத்தையும் அவங்களுக்கு காமிச்சு கடைசியாக அவர் எப்படி முடிக்கிறாரு, இந்த 3rd மெசேஜ். ஆகாய் மொத்தம் வந்து இதில் 4 மெசேஜ் கொடுப்பாரு, இதுவும் 3rd மெசேஜ். அந்த 3rd மெசேஜை முடிக்கும்போது ஆண்டவர் எப்படி அதை க்ளோஸ் பண்ணுறாருன்னா, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இன்னிலிருந்து நீ யோசிச்சுக்கோ, எவ்வளவோ மிஸ்டேக் பண்ணிட்ட, எவ்வளோ பாவம் செஞ்சுட்ட, உன் பாவத்தினால தான் நீ வந்து வெளியே போயிட்ட, திருப்பி நான் கொண்டு வந்துட்டேன், ஆனால் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு ப்ராமிஸ் பண்ணி அந்த ப்ராமிஸை அவரே கை கொண்டு அந்த மக்களை வழி நடத்தி கொண்டு வந்து அந்த ப்ராமிஸை அவரே நிறைவேற்றி அவங்களுக்கு ஒரு பெர்மனண்ட்டான ஒரு ப்ராமிஸ் தராரு. இன்று முதல் இன்னிலிருந்து நீ வந்து 3 விஷயம் பண்ணிட்ட இல்லையா? 3 விஷயம் பண்ணிட்ட. உன் பாவத்தை வந்து உணர்ந்துட்ட, நான் உனக்கு அந்த சேலஞ்சை வந்து நீ வந்து ஏற்றுக்கொண்ட, ஆலயம் கட்ட ஆரம்பிச்சிட்ட, நீ சோர்ந்து போகாமல் நீ இதை பண்ணிகிட்டே இருக்கிற, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இந்த ப்ராமிஸை வந்து ஆண்டவர் நமக்கு 2014 கொடுத்தாரு. இன்றைக்கி ஆலயம் கட்டி 10 வருஷம் ஆச்சு இல்லையா? ஆண்டவர் நம்மளை வந்து ஆசீர்வதிச்சிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ
நம்ம அந்த அந்த எருசலேம் தேவாலயத்தையும் நம்மளுடைய தேவாலயத்தையும் நான் சொன்ன அந்த பாஸ்டோட கதையும் நீங்கள் வந்து பேரலாக வச்சு பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா? சரி, அப்போ கடைசியாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, 4வது ஒரு மெசேஜ் கொண்டு வரார். இந்த மெசேஜில் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தைகள்லாம் ஆண்டவர் பயன்படுத்துறது நீங்கள் பார்க்கலாம். வசனம் verse 20, ஆகாய் 2ஆம் அதிகாரம் வசனம் 20, 24ஆம் தேதியாகிய அந்நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் விசை ஆகாய் என்பவனுக்கு உண்டாகி. இது வந்து ஆகாய் சொல்கிற 4வது மெசேஜ். கரெக்டாக ஆண்டவர் வந்து 4 வாட்டி பேசுகிறாரு, இது 4வது செய்தி. அது ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ யூதாவின் தலைவன். இந்த மெசேஜ் யாருக்குன்னா டைரெக்டாக அந்த நாட்டினுடைய அரசியல் தலைவராகிய கவர்னருக்கு போகுது. நீ யூதாவின் தலைவனாகிய செருபாபேலோடே சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் வானத்தையும் பூமியையும் அசைப்பேன், ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறி இருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன். இது ஆண்டவர் யாருக்கு சொல்கிறாரு, ஒரு அடிமையாக போய் பஞ்சம் பழைக்கிற மாதிரி வந்திருக்காங்க, ஒரு சோர்ந்து போயிருக்காங்க, அவங்ககிட்ட சொல்கிறாரு, நீ பாரு, உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் நான் அழித்து போட்டு குதிரைகளோட அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களும் அவரவர் தங்கள் தங்கள் சகோதரனின் பட்டயத்தினாலே விழுவார்கள், அவங்களே அடிச்சுட்டு செத்துருவான். அப்போ என்ன ஆகும், லாஸ்ட் வசனம், செருபாபேல் எனும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை என் முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் லாஸ்ட்டாக இப்போ என்ன சொல்கிறாரு, அவங்க தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிங்க. இப்போ கடைசியாக நான் உன்னை ஒரு முத்திரை மோதிரமாக வைப்பேன், நான் சொன்னால் அது நீ சொன்ன மாதிரி, நீ சொன்னால் நான் சொன்ன மாதிரி, அப்படி தானே? ஸோ ஒரு அழகான நீங்கள் ஒரு பேட்டர்னை இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவருடைய ஆலயத்தை அழிக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயம் பண்ணாலும் அது நடக்கும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் அந்த பாஸ்டரை பார்க்க போகிறேன் அப்படின்னால அன்னைக்கு ஈவினிங் நான் எதுக்கு நான் அந்த ஏரியாவுக்கு போனேன் அப்படின்னா, மாரிதாஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மாரிதாஸ் ஒரு பெரிய ஒரு யூடியூபர், அவர் என்னோடய சேனலை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி எனக்கு கூப்பிட்டாரு, வாங்க பவுல், நான் உங்ககிட்ட பேசணும் வாங்க அப்படின்னு சொன்னார். இந்த மாரிதாஸ் ஒரு பக்கா ஆர்எஸ்எஸ்காரர், தேவாலயம் கட்டுறதுக்கு பயங்கரமான ஒரு எதிர்ப்பான ஆள். அவர் வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து மேபி பார்த்துருக்கலாம். அவர் என்னை கூப்பிட்றாரு, அவர் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு, வாங்க நம்ம பேசலாம், அவங்க வீடியோஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டாரு. அவர் ஆஃபீஸ் நான் போனேன், ஒரு மணி நேரம் என்கிட்ட பேசியிருப்பார். பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், உங்கள் பேர் பால்னு இருக்குது, ஆக்சுவலி கிறிஸ்தவங்க வந்து என்னை வந்து வெறுப்பாங்க, அதனால் நீங்கள் என் மேலே கோபமாக இருப்பீங்கன்னு நினச்சி நான் உங்களை கூப்பிடல, உங்கள் வீடியோ நான் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பேன், ஒரு 6 மாதம் மேலே பார்த்தேன், ஆனால் நான் உங்களை கூப்பிடல பால் அப்படின்னு சொன்னார். ஏன்னா என்னென்ன அப்படின்னு நான் கேட்டப்போ அவர் சொன்னார், அப்படி 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 நீங்கள் வந்து நினைக்கலாம், ஆனால் என்னுடைய ஒய்ஃப் வந்து அவங்க ஆலயத்துக்கு போகிறாங்க, தேவாலயத்துக்கு போகிறாங்க, அவங்க டெய்லி மார்னிங் வந்து எனக்கு கிராஸ் போட்டு அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு அவர் இன்னொரு விஷயம் சொன்னார், அது நான் வந்து மறக்கவே மாட்டேன். நான் வந்து ஆர்எஸ்எஸ் பால், நான் வந்து ஆலயம் கட்டுறதுக்கு வந்து எதிர்ப்பான ஆள் தான், ஆனால் எனக்கு உங்களை பிடிக்கும், ஆனால் நான் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், எங்கெல்லாம் போய் ஆலயம் கட்டக்கூடாதுன்னு நான் போய் நின்னனோ அங்கே அடுத்த நாளே ஆலயம் வந்திருக்கும். யார் சொல்கிறா? மாரிதாஸ் சொல்கிறாரு. எனக்கு அது பயங்கர ஷாக்கு. இன்னைக்கு மாரிதாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, பெரிய ஆள் அவர், ஓகேவா? அவருக்கு பயங்கரமான பிஜேபி ஆர்எஸ்எஸ் பயங்கரமான பேக்கப் உள்ள ஆள். அவர் சொல்கிறாரு ஆலயம் கட்டக்கூடாதுன்னு அவர் டெய்லி பேசுவார், வீடியோவில் பேசிட்டு அவர் சொல்கிறாரு, நான் ஆலயம் கட்டக்கூடாதுன்னு நான் பேசிட்டு வருவேன், நான் வந்து இந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்ட்டு நான் வருவேன், அடுத்த நாள் அங்கே ஆலயத்துக்கு வந்து அஸ்திவாரம் போட்டிருப்பாங்கன்னு சொல்கிறாரு. அது எனக்கு ஒரு மாதிரி பயங்கர ஷாக்காக இருந்தது. ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? நான் என்னண்ணா அப்படின்னு நான் கேட்குறப்ப அவர் சொன்னார், எங்கெல்லாம் வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து போகுதோ அவங்கக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது போல் அப்படின்னு அவர் சொன்னார். யார் சொல்கிறா? மாரிதாஸ். அது எனக்கு இன்றைக்கு வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். அவர் சேனலில் போய் பேசுகிறதுக்கான சான்ஸும் எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு இந்துத்துவ நபர் அவர் சொல்கிறாரு, ஆலயம் எங்கெல்லாம் கட்டக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அங்கே அடித்தளம் போடுறாங்க அடுத்த நாளே. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் செய்கிற வேலை, அப்படி தானே? இப்போது ஒர்ஷிப் பண்ணுறப்போ ராஜ்குமார் சொன்னான் ஒரு விஷயம், வடகொரியாவுக்கு வந்து பைபிளை வந்து அந்த வாட்டர் மெலனுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னால. ஏன் அப்படின்னா அங்கே ஆட்சி பண்ணுறது யாருன்னா கம்யூனிஸ்ட்டுக்காரங்க, இன்றைக்கும் அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க இல்லையா?
ஒரு கம்யூனிஸ்டுக்காரங்க ஆட்சிக்கு வந்தோடனே அவங்க என்ன பண்ணாங்க, இது ஒரு நாத்திக நாடு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. வடகொரியா, சைனா, வெனிசுவேலா, கம்போடியா எங்கெல்லாம் கம்யூனிஸ்டுக்காரங்க போனாங்களோ அந்த நாடை வந்து நாத்திக நாடாக அறிவித்தாங்க. பைபிள் அங்கே வேண்டாம். இப்போ ரஷ்யாவில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின், லெனின் அவங்களாம் என்ன பண்ணாங்க, இன்றைக்கி நம்ம அவங்களுடைய பேரெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். அவங்களாம் கொலைக்காரங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய ஆலயத்தை கைப்பற்றி அதை வந்து வேற ஹவுஸாக மாற்றுறாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்தப்போ, நான் சொல்கிறது வந்து 1920s அந்த டைமில். அப்போது இப்படி ஒரு அரசியல் பலத்தோட ஆண்டவருடைய ஊழியத்தை பிளாக் பண்ணணும், அதை வந்து நான் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆலயத்தெல்லாம் கைப்பற்றி அதை வேற ஹவுஸாக மாற்றி அதில் வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ரஷ்யாவில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அதிகமான பேர் யார் தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. எந்த ரஷ்யாவில் கிறிஸ்தவத்தை நான் வந்து ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி பண்ணாங்களோ, இன்றைக்கி அந்த ரஷ்யாவினுடைய மெஜாரிட்டி யாருன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஹல்லேலூயா. ஸோ அந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை எங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு யாரெல்லாம் பிளாக் பண்ணுறாங்களோ, எங்கெல்லாம் வந்து சர்ச்சுக்கு பின்னால் வந்து உக்காந்துட்டு ஆலயத்தில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்களோ, எங்கெல்லாம் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு நான் காசு தரேன்னு சொல்லி ஆளுங்களை காசு கொடுத்து விலைக்கு வாங்குறாங்களோ, அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஆலயத்தை கட்டுவார். அது முந்தின மகிமையை காட்டிலும் அந்த மகிமை பெருசாக இருக்கும். ஹல்லேலூயா. அந்த மகிமையை ஆண்டவர் இந்த ஆலயத்தில் பண்ணிகிட்டு இருக்கார், தொடர்ந்து பண்ணுவார் அப்படின்ற அந்த நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. ஒரு எதிரியினுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வருது. எனக்கு அது பயங்கர ஷாக். அது நடந்து ஒரு 2-3 வீக்ஸ் இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் நான் அதை யோசிச்சே இருக்கேன். ரைட்டா? அப்போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சு அப்போ இஸ்ரேல் மக்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் அவங்க சோர்ந்து போய் வேலை பார்க்கல. ஆண்டவர் அவருடைய தீர்க்கதரிசியை அனுப்பி அவங்கள ஒரு வேலை செய்கிறதுக்காக அவங்கள தூண்டுறாரு. வேலையை செஞ்சு தூண்டின உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு கீழ்ப்படுகிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவங்க என்ன பண்ணுறாங்க, கீழ்ப்படிஞ்சோடனே அவங்களுக்கு ஒரு சோர்வு வருது. ஃபஸ்ட்டு ஆலயம் மாதிரி இது வருமானு யோசிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இதை விட நான் அவனுக்கு பெட்டராக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. 3வது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை நீங்கள் செஞ்ச பாவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், அதையும் மனசில் வச்சுக்கோங்க, அதுலேருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்கிறாரா. லாஸ்ட் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். முத்திரை மோதிரம்னா ஆண்டவருடைய வார்த்தையை இப்போ அந்த முத்திரை மோதிரம் எதுக்குன்னா, இது வந்து இவர் ஆத்தரைஸ் பண்ணது, இவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது அப்படின்றது அர்த்தம் இல்லையா. அப்போ அந்த ஒரு ஆத்தரைஸ் பண்ண விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அது நான் சொன்ன மாதிரி அப்படின்னு அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறாரு. அந்த அதிகாரத்தை யார்கிட்ட கொடுக்குறாருன்னா, அந்த நாட்டை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த கவர்னர்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ ஒரு அரசியல் பலத்தையும் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. சோர்ந்து போன மக்களுக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ரீஸ்ட் ஒருத்தர் இருப்பார், ஒரு பிரதான ஆசிரியர் ஆண்டவர் அமைச்சு கொடுத்துருப்பாரு. ஆலயத்தை எழுந்து பண்ணுறதுக்கு அவங்கள தூண்டுறதுக்கு ஒரு ப்ராஃபட்டை ஆண்டவர் அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க இதெல்லாம் சேர்ந்து அவங்க பண்ணுறதுக்கான ஒரு அரசியல் பலம் வேணும் இல்லையா, அதுக்காக அவங்களுடைய கவர்னர் போய் பேசுகிறாரு, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஆமென். அப்படியே ஆண்டவர் நம்மையும் செய்வாராக. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஏசப்பா நேற்றும் இன்றும்